கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனும் தேவனும் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். මේ උදෑසන කාලයේ ස්වාමින් වහන්සේට බය වෙන්නව මනුෂ්‍යයාද යාකරන දෙවියන් වහන්සේද කියනව මාතෘකාවේ උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි சங்கீதம் කරනවා. 25வது அதிகாரத்திலே ගීතාවලිය 25 වෙනි පරිච්ඡේදයේ 12ஆம் வசனத்திலிருந்து 14 வரை நாங்கள் வாசிக்க போகிறோம். 12 සිට අපි 14 දක්වා කියවන්නේ. சங்கீதம் 25வது அதிகாரம் ගීතාවලිය 25 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை 12 සිට 14 දක්වා 684வது பக்கம் தமிழ் வேதாமத்திலே பழைய ஏற்பாட்டிலே வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சிங்களே ස්වාමීන් වහන්සේගේ බය ඇත්තේ කවරේද? ඔහු විසින් තෝරාගත් යුතු මාර්ගය උන්වහන්සේ උගන්වනසේක. ඔහුගේ ආත්මය සුවසේ වසන්නේය. ඔහුගේ වංශය දේශය උරුම කරගන්නේය. ස්වාමීන් වහන්සේගේ රහස උන්වහන්සේගේ බය ඇත්තන් සමගය. උන්වහන්සේ ස්වකීය කිවිසුම ඔවුන්ට දන්වනසේක. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்தா தான் விளங்கி கொள்ள முடியும். තාමත් උමනාවෙන් උන්වහන්සේගේ වචනයට අහුම්කම් දුන්නොත් තමයි තේරුම් ගන්න පුළුවන්. ஆமென் ஆமென். இங்க நாங்க பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிறதான சில விதமான தொடர்புகள் அது அல்லது நெருங்கிய சம்பந்தம் என்ன காரியங்கள் ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. අපි බලන්න පුළුවන් දෙවියන් වහන්සේට බය ඇතව මනුෂ්‍යයා සඳ යාකාරයෙන් දෙවියන් වහන්සේ ඒ සමග කොහොමද සම්බන්ධතාවයක් ඇති කරගන්නේ ගොඩනගන්නේ කියන එක අපි බලන්න நாங்க පුළුවන්. கர்த்தருக்கு பயப்படுற விஷயத்தை குறித்து வேதத்துல நிறைய காரியங்களை இதுக்கு முன்பதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். දෙවියන් වහන්සේට බය වෙන්නව කෙනාගෙන අපි බොහෝ ලෙස දෙවියන් වහන්සේගේ වචන තුලින් මෙනෙහි කරලා තිබෙනවා. ஒரு சில வசனங்கள் சொல்லுங்க பாப்போம். සමහරක් වචන ඔයගලන් කියන්න පුළුවන්. இல்லையா என்ன சொல்லலாம்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். දෙවියන් වහන්සේට බය වෙන එකම ඥානයේ පටන් ගැනීම. இல்லையா அது போல கர்த்தருக்கு பயப்படுற எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ස්වාමීන් වහන්සේට බය වෙන්නව මනුෂ්‍යයා භාග්‍යවන්තයා කියලා උන්වහන්සේගේ கர்த்தருக்கு වචනේ කියනවා. பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේට බය වෙන්නව කුඩා අයවද වැඩිහිටියන්වද උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා இப்படி කියලා ஒரு සඳහන් சில කරනවා. காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். මෙවැනි බොහෝ දේවල් අපි දැනගෙන அது තිබෙනවා. உண்மை. அது அவிதமாய் தேவன் நடத்துகிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் ඒ இருக்கிறார். වචනේ ඒ ආකාරයෙන්ම සිදු වෙනවා. ඒ ආකාරයෙන් උන්වහන්සේ ආශිර්වාද இந்த කරනවා. இடத்துல இன்னும் சில விசேஷமான காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. මේ ස්ථානයේ තවත් විශේෂ දේවල් අපි බලන්න பாருங்க පුළුවන්. 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது 12 සිට 14 දක්වා අපි தாவீது බලද්දී சொல்லுகிறார், දාවිත්තුමා කියනවා கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ ස්වාමීන් වහන්සේට බය ඇතව මනුෂ්‍ය කවුද? அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ඔහුට ස්වාමීන් වහන්සේ තෝරාගත්ත වූ මාර්ගය උන්වහන්සේ அவன் උගන්වනවා. ஆத்துமா நன்மையில் தங்கும். ඔහුගේ ආත්මය සුවසේ වසන්නේ அவன் කියලාද? சந்ததி பூமியை சுதந்தரிக்கும். ඔහුගේ වංශීය දේශයේද උරුම කරගන්නවා කියලාද? கர்த்தருடைய ரகசியம் උන්වහන්සේගේ රහස அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. උන්වහන්සේට බය ඇත්තව මත அவர்களுக்கு தம்முடைய තිබෙනවා. உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். උන්ට උන්වහන්සේගේ කිව්සුමද උන්වහන්සේ දෙනවා කියලා කියනවා. ஹல்லேலூயா හalleluya ஹalleluya. හalleluya. என்ன சொல்றாரு ஆண்டவர்? උන්වහන්සේ මොනවද කියන්නේ? இந்த 3 வசனத்துல நீங்க என்ன விளங்கிக்கிட்டீங்க? මේ වචන තුලේදී ඔයගොල්ලෝ මොනවද තේරුම් ගන්නේ? ஒரு 3 காரியங்களை 3 வசனத்துக்குள்ளாய் சொல்லலாம். කාරණා තුනක් මේ වචන තුනදී අපි කියන්න පුළුවන්. இங்க கவனமா கவனிங்க. ரைட்? என்ன காரியங்கள்? මොන දේවල්ද? 12ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? 12 වෙනි පදයේදී මොනවද සඳහන් වෙන්නේ? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களிடத்திலே கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ස්වාමීන් වහන්සේට බය වෙත්තව මනුෂ්‍යයට උන්වහන්සේ මොනවද කරන්නේ? ஆண்டவர் தாம் தெரிந்து கொள்கிற வழியை அவர்களுக்கு போதிக்கிறாராம். උන්වහන්සේ තෝරගන්නා වූ මාර්ගය උන්වහන්සේ ඇයට උගන්වනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. அப்படி என்றால் என்ன நடக்குது? එහෙනම් මොනවද සිදු எந்த වෙන්නේ? மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறானோ කොයි මනුෂ්‍යයාද දෙවියන් වහන්සේට බය වෙන්නේ? அவனோடு தேவன் நெருங்கிய உறவிலே இருக்கிறார். ඔහු සමග උන්වහන්සේ ඊටමත් ලං වෙච්ච සම්බන්ධතාවයක් தேவன் தன்னுடைய ගොඩනගනවා. திட்டங்களை குறித்து அவனோடு பேசுகிறார். දෙවියන් වහන්සේගේ සැලසුම කෙරෙහි ඔහු සමග කතා කරනවා. ஆமென். ஆமென். அவனுக்கு காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார்.
வெளிப்படுத்துகிறார். ඔහුට ක්‍රියාවල් උන්වහන්සේ එළිදරව් කරනවා. அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், ඊළඟවත් පදයේදී அவனுக்கு බලනවා ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ඔහුට උන්වහන්සේ යාපත කරන්නව දෙවියන් அவனுடைய වහන්සේ சந்ததியை වෙනවා. தேவன் ஆசீர்வதிக்கிறார். ඔහුගේ වංශයද උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. ஆமென். ආමේන්. அடுத்தது கர்த்தருடைய ரகசியம் யாருக்கு தெரியுமா? ඊළඟදී උන්වහන්සේගේ රහස්ස කවුද දැනගන්නේ? யாரு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ කවුද උන්වහන්සේට බයෙන් ඇසිරෙන්නේ? கர்த்தருடைய ரகசியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ස්වාමීන් වහන්සේගේ රහස්ද උන්වහන්සේ එයාට එළිදරව් කරනවා. ஆமென். ආමේன். ஹalleluya. හලෙලූයා. ரெண்டு பேருடைய ரகசியம் மூன்று பேருக்கு தெரியாம இருக்கும். දෙන්නෙක්ගේ රහස තුන්වෙනි අයට දන්නේ නැතුව ஆனா තිබෙනවා. நம்முடைய ஆண்டவருடைய ரகசியத்தை, නමුත් අපේ දෙවියන් වහන්සේගේ රහස් ஆண்டவருடைய திட்டங்களை උන්වහන්සේගේ සැලසුම ஆண்டவர் யாருக்கு பகிர்ந்து கொள்கிறார்? උන්වහන්සේ කවුරු සමගද බෙදාගන්නේ? சத்தமா பேசுங்க. யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு? කාටද උන්වහන්සේ ඒවා එළිදරව් කරන්නේ? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனோட. උන්වහන්සේට බය වෙන්නව මනුෂ්‍යයා සමග. ஆமென். ආමේன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. එහෙනම් උන්වහන්සේට බය වෙන්නව මනුෂ්‍යයාටද ස්වාමීන් වහන්සේට ඊටාම ලං වෙච්ච සම්බන්ධතාවයක් எத்தனை பேர் තිබෙනවා. ஆமென் சொல்றீங்க? ආමේන්. කී දෙනෙක් ආමේන් ஆமென். කියනවද? ආමේன். அதுபோல அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? ඒ ආකාරයේ ඒ ආශිර්වාදය ලබා ගන්නවද? அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படுதா? එයාගේ වංශයේ ආශිර්වාදය ලබා ගන්නවද? ஹalleluya. හලෙලූයා. உதாரணமாக நாங்கள் சிலரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். උදාහරණයක් ලෙස අපි සමහරක් අය දෙස බලන්න පුළුවන්. எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புத்தகத்திலே පැති පොතේ 6வது அதிகாரத்திலே 6 වෙනි පරිච්ඡේදයේ 9வது வசனம். 9 වෙනි පදය. இந்த இடத்திலே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். මේ ස්ථානයේ උන්වහන්සේට බය වෙන්නව මිනිහෙක් ඉන්නවා. எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் පැති 6 වෙනි 9வது පරිච්ඡේදයේ வசனத்தை வாசிங்க. 9 වෙනි පදය. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. யாரை பத்தி சொல்லப்படுகிறது? කවුරු කෙරෙහිද සඳහන් වෙන්නේ? சத்தமா பேசுங்க. யாரை குறித்து இருந்தானா? නෝවා කොයි ආකාරයෙන් ඇසුරුණව මනුෂ්‍යයාද? காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே තමාගේ කාලේ හිටපු අය මැද්දේ சொல்லுங்க. කොහමද? நீதிமானும் ධර්මිෂ්ඨයෙක් ලෙසද? உத்தமனுமாயிருந்தான். උතුම් ලෙසද? தேவன் அவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். දෙවියන් වහන්සේ ඔහු සමග ඇසුරුණා කියලාද අපි බලනවා. ஆமென். ආමේன். அதான் யோவா கடவுளுக்கு பயப்படுற மனுஷனா? දෙවියන් වහන්සේට බය වෙන්නව මිනිහෙක්ද මේ නෝවා? ஏன்னா அவனை பார்த்து வேதம் சொல்லுது உத்தமன், ඔහු දෙස උන්වහන්සේගේ වචනේ බා කියනවා උතුම් කියලා. அவன் நீதிமான், ඔහු ධර්මිෂ්ඨයි அவன் කියලා. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். ඔහු දෙවියන් වහන්සේ සමග அவன் ඇසුරුණා தேவனோடு කියලා. தொடர்பில் இருக்கிற දෙවියන් மனிதன், වහන්සේ සමග සම්බන්ධතාවය தேவனுக்கு ඇති பிரியமாய் කරන நடக்கிற மனிதன், උන්වහන්සේට අවංකව හිටිය මිනිහෙක් කියලා. தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதன். උන්වහන්සේට කීකරු වෙන්නව මිනිහයා அப்படின்னா කියලා. அவனுக்குள்ள கடவுள் பயம் இருக்குமா இல்லையா? එහෙනම් ඔහු තුල උන්වහන්සේගේ බය ஏன்னா තිබෙනවද பாருங்க නැද්ද? 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். 12 පදයේදී උන්වහන්සේ කියනවා வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார். கர்த்தர் பூமியை பார்த்தாராம். ස්වාමීන් වහන්සේ පොළොව දෙස බැලුවා. எப்படி இருந்ததா? පොළොව කොහමද තිබුණේ? ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தார்களா? ජනතාව සියලු දෙනාම කොහමද හිටියේ? சீர்கெட்டு போய் இருந்தார்கள். දූෂිතාවෙන් හිටියා කියලා කියනවා. தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். තමන්ගේ මාර්ගය ඉතාමත් විනාශ කරමින් හිටියා. ஆமே. ආමේන්. உற்சாகமாய் ஆமே. ආමේன். எப்படி இருக்காங்களா ஜனங்கள்? කොහමද හිටියේ මේ ජනතාව? சொல்லுங்க, எப்படி இருக்கிறாங்க? කොහමද හිටියේ මේ ජනතාව? சீர்கெட்டு போய் இருக்கிறாங்க. තාම දුෂ්ටව හිටියා. தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். තමන්ගේ මාර්ගය ඒගොල්ලෝ பாவம் විනාශ செய்து කරමින් கொண்டிருக்கிறார்கள். හිටියා. පව් කරමින් හිටියා. அப்ப அதன் மத்தியிலே ஒரு மனுஷன் நீதிமானா இருக்கிறான். யார் அவன்? ඒ මැදි එක මිනිහෙක් ධර්මිෂ්ඨව ඇසිරෙනවා. சொல்லுங்க, யாரு? කවුද ඒ මිනිහයා? නෝවා. නෝවා. அவனை பார்த்து ஆண்டவர் உத்தமன் என்று சொல்லுகிறார். ඔහු දෙස ස්වාමීන් වහන්සේ බලලා කියන උතුම් මිනිහෙක් அப்படி කියලා. என்றால் அவன் கடவுளுக்கு பயப்படுகிறவனா இல்லையா? එහෙනම් ඒ මිනිහයා උන්වහන්සේට බය වෙන්නව கடவுளுக்கு මිනිහෙක්ද? பயப்படுறனால தான் எல்லாரும் பாவம் செஞ்சாலும் அவன் செய்யாம இருக்கிறான். උන්වහන්සේට බය වෙන්න නිසා තමයි සෑම දිනම පව් කරපු අවස්ථාවේ ඔහු පව් නොකරේ. எல்லாரும் சீர்கெட்டு போனாலும் அவன் ஒழுங்கா இருக்கிறான். සෑම දිනම දූෂිතව ඇසුරුණු අවස්ථාවේදී ඔහු ඒ ආකාරයෙන් ඇසුරු නැත්තේ. காரணம் என்னது? හේතුව කුමක්ද? தேவ பயம் அவனுக்கு இருக்குது. දෙවියන් වහන්සේගේ බය ඔහු තුල தேவனுக்கு තිබුණා. எப்பொழுதும் கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். දෙවියන් වහන්සේට සෑම විටම කීකරු வேதத்திலே වෙන அநேக මනුෂ්‍යයා. இடங்களிலே அவன் ஆண்டுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான் என்று இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනේ බොහෝ ස්ථානවල උන්වහන්සේගේ ආනට කීකරු වුණා பாருங்க, කියලා තියෙනවා. வாசிக்க தேவையில்லை. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே 6:22 நோவா தனக்கு தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான் என்று இருக்கிறது. නෝවාට ස්වාමීන් වහන්සේ කිව්වා පිළික සෑම දෙයක්ම උන්ව 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 7 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදයේදී நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான்
செய்தான் என்று இருக்கிறது. ස්වාමින් වහන්සේ නෝවාට අනකරපු සෑම දේම ඉටු කරා. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே අතේ 8 වෙනි පදයේදී தேவனோட தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்தான் என்று இருக்கிறது. දෙවියන් වහන්සේ උට අනකරපු සෑම දේම ඌ පිළිපැද්දා කියලා තිබෙනවා. இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க அப்படின்னா நோவா தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்று? එහෙනම් කී දෙනෙක් ඉනවද නෝවා උන්වහන්සේ බය වෙන්නව මිනිහෙක් කියලා? ஆமென். ආමේන්. ஹalleluya. ஹalleluya. அதனால்தான் உத்தமனாய் இருக்கிறான், ඒ නිසා තමයි උතුම් நீதிமானாய் இருக்கிறான், ධර්මිෂ්ඨයෙක්ලා கர்த்தருக்கு ඉන්නේ. கீழ்ப்படிகிறான். උන්වහන්සේට කීකරු වෙන්නේ. எல்லாரும் பாவம் செய்தாலும் සෑම දෙනාම පව් කරපු அவன் අවස්ථාවේදී நீதிமானாய் இருக்கிறான். ඔහු ධර්මිෂ්ඨ ලෙස ඇසුරුණා. காரணம் என்னது? හේතුව කුමක්ද? அவன் தேவனுக்கு பயப்படுகிறான். ඔහු දෙවියන් වහන්සේට බය වෙනවා. ஆமென். ආමේන්. நாங்க சங்கீதத்துல என்ன வாசிச்சோம்? අපි ගීතාවලිය මොනවද කියෙව්වේ? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? උන්වහන්සේට බය වෙන්නව මනුෂ්‍යයාට උන්වහන්සේ මොනවද කරන්නේ? நாம் தெரிந்து கொண்ட வழியை තමා තෝරගත්තා වූ මාර්ගය போதிக்கிறாரா இல்லையா? උන්වහන්සේ උගන්වනවද නැද්ද? நன்மை செய்யறாரா இல்லையா යාපත உங்களுக்கு? කරනවද නැද්ද? அவங்க சந்ததியை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? ඇගේ වංශය උන්වහන්සේ ආශිර්වාද කරනවද ஆண்டவருடைய නැද්ද? ரகசியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா இல்லையா? උන්වහන්සේගේ රහසය ඇයට එළිදරව් කරනවද இப்ப නැද්ද? தேவன் தாம் செய்ய போகிற காரியத்தை நோவாவுக்கு தெரியப்படுத்துகிறார். දැන් උන්වහන්සේ මොනවද කරන්න යන්නේ කියන එක නෝවට දන්වනවා. வாசிங்க 13 14 வசனம். 13 වෙනි 14 වෙනි පදවල්. அப்பொழுது தேவன் யாரை நோக்கி பேசுறாரு? කවුරු දෙස බල්ලද කතා කරන්නේ? சொல்லுங்களேன். කවුරු දෙසද බල්ලා කතා கர்த்தருக்கு කරන්නේ? பயந்தப்படும் எவனோ උන්වහන්සේ බය වෙන්නව මනුෂ්‍යයා කවුද? அவனுக்கு ඔහුට தேவன் தான் தெரிந்து கொண்டு வழி என்ன செய்வாராம்? උන්වහන්සේ තෝරගත්තා වූ මාර්ගය போதிப்பார். උන්වහන්සේ උගන්වනවා. யாருக்கு ஆண்டவர் பேசுறாரு? එහෙනම් කාටද උන්වහන්සේ කතා කරන්නේ? யாரோட பேசுறாரு? කවුරු සමගද කතා නෝවාවෝඩ. කරන්නේ? නෝවා සමග. அவனோட பேசி சொல்லுகிறார். ඔහුට කතා කරලා කියනවා மாம்சமான யாவரின் முடிவு எனக்கு முன்பதாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு என்றார். ஆமென். ආමේන්. இதுல என்ன விளங்குது உங்களுக்கு? මේ තුලින් මොනවද ඔයගලන්ට තේරෙන්නේ? சொல்லுங்களேன். මොනවද තේරෙන්නේ? ஒன்று, එකක් தம்முடைய வழியை උන්වහන්සේගේ මාර්ගය யார்கிட்ட போய் சொல்றாரு ஆண்டவர்? කාටද උන්වහන්සේ කියන්නේ? நான் செய்ய போறது யாரோட போய் பேசுறாரு? තමා කරන්න යන දේ උන්වහන්සේ කවුරු සමගද කතා නෝවාවෝඩ. කරන්නේ? නෝවා සමග. நோவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். නෝවාට ස්වාමීන් වහන්සේ කියනවා. ரெண்டாவது என்ன விளங்குது உங்களுக்கு? දෙවෙනි දේ මොනවද තේරෙන්නේ? என்ன செய்யறாரு? උන්වහන්සේ මොනවද முழு කරන්නේ? உலகத்தையும் பூமியோடு அழிக்க போகிற நேரத்துல මුළු පොළොවම උන්වහන්සේ විනාශ කරන්න යනවා කියන දේ நோவாவுக்கு என்ன சொல்றாரு? නෝවාට මොනවද කියන්නේ? நீ உனக்காக ஒரு பேழையை உண்டாக்கு. නුඹ වෙනුවෙන් නැවක් සාදන්න කියලා කියනවා. ஆமென். ආමේන්. அவன் நோவாவுக்கு நன்மை செய்யறாரா இல்லையா? එහෙනම් නෝවාට උන්වහන්සේ යාපත කරනවද அவங்கள නැද්ද? பாதுகாக்கிறாரா இல்லையா? ඒව ආරක්ෂා කරනවද නැද්ද? ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ කවුද උන්වහන්සේට බයෙන් ඇසිරෙන්නේ? அவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். ඒ අයට උන්වහන්සේගේ මාර්ගය උන්වහන්සේ උගන්වනවා. மத்தவங்களோட போய் பேசி பிரயோஜனம் இருக்கா? අයි කිව්වත් අනිත් අයගේ සමග කියලා කතා කරලා තිබුණා ප්‍රයෝජනයක් ඇති වෙයිද? ஆமென். ආමේන්. அது ஏற்கனவே கடவுள் பயம் இல்லாம நடக்கிறாங்க. ඒගොල්ලන් කලින්ම උන්වහන්සේට බය නැතුව ඇසිරෙනවා. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. උන්වහන්සේට අකීකරුභාවයෙන් இப்ப போய் ඉන්නවා. ஆண்டவர் செய்ய போறத சொன்னாலும் அதை கேட்க போறது இல்ல. දැන් උන්වහන්සේ කරන්න යන දේ කිව්වොත් ඒගොල්ලන් ආන්න යන්නේ. ஹalleluya. ஹalleluya. அதனால தேவன் யாரோட பேசுகிறாரு? ඒ නිසා උන්වහන්සේ කවුරු සමගද කතා சத்தமா කරන්නේ? சொல்லுங்க, யாரோட பேசுகிறாரு? සත්‍යයෙන් කියන්න කවුරු සමගද කතා நோவாவோட කරන්නේ? பேசுகிறாரு. නෝවා සමග කතා කරනවා. அப்புறம் சொல்றாரு, நீ உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. උන්වහන්සේ කියනවා නුඹට නුඹ නැවක් සාදන්න කියලා. ஆமென். ආමේන්. உண்டாக்கினாரா இல்லையா? එයා කරේ සෑදුවද නැද්ද? நோவா மறுத்தாரா? නෝවා බෑ කිව්වද? வேளான்னு சொன்னாரா? බෑ කිව්වද? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறான். ආමේන්. ස්වාමින් වහන්සේ කිව්ව දේ කරනවා. ஆண்டவர் என்ன செய்றாரு? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 7 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේදී வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அந்த பேழைக்குள்ள யாரு போறாங்க? ඒ නැව තුලට කවුද ඇතුල් වෙන්නේ? யாரு போறாங்க? කවුද යන්නේ? நோவாவும் නෝවා සමග அவருடைய குடும்பமும். එයාගේ පවුලේ අය. ஆமென். ආමේන්. யாரு நீதிமானா இருக்கிறாரு? කවුද ධර්මිෂ්ඨ யாரு වෙන්නේ? கர்த்தருக்கு பயப்படுறாரு? කවුද ස්වාමින් වහන්සේට බය වෙන්නේ? நோவா. නෝවා. அவருடைய சந்ததி காக்கப்படுதா இல்லையா? එයාගේ වංශය ආරක්ෂා ලබා எத்தனை பேர் ගන්නවද? ஆமென் சொல்றீங்க? ආමේන්. කී දෙනෙක් ஹalleluya. ආමේන් කියනවද? முழு හalleluya. உலகமும் அழிந்தாலும் මුළු පොළොවම විනාශ වුණොත් நோவாவே அவருடைய குடும்பத்தையும் தேவன் காத்து
காத்துக் கொண்டார். නෝවාවද යගේ පවුල ඇයවද උන්වහන්සේ ආරක්ෂා කරා. அவருடைய சந்ததியை கொண்டு தொடர்ந்து பூமி பலுகி பெருகியது. ඒ අයගේ පරම්පරාව තුල පොළව පිරුණා. ஆமென். ආමේන්. அவருடைய வார்த்தையின்படி செய்றாரா இல்லையா? උන්වහන්සේගේ වචනය අනුව උන්වහන්සේ கர்த்தருக்கு யார் කරනවා. பயப்படுறார்களோ උන්වහන්සේට කවුද බය වෙන්නේ? பக்கத்துலவங்களை பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න දෙස බලලා කියන්න. கர்த்தருக்கு நீங்க பயந்து நடந்தா උන්වහන්සේට ඔයගොල්ලන් බයෙන් ඇසිරුණා නම් ஆண்டவருடைய காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. උන්වහන්සේගේ ක්‍රියාවල ඔයගලන්ට එළිදරව් ஆண்டவர் කරනවා. உங்களுக்கு நன்மை செய்வாரு. උන්වහන්සේ ඔයගලන්ට යාපත කරනවා. உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ඔයගලන්ගේ පරම්පරාවද උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. யோசிச்சு பாருங்க, தேவ பயம் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. කල්පනා කරලා බලන්න දෙවියන් වහන්සේගේ බය මෙවැනි මහත් ආශිර්වාදයක් நன்மையை செய்கிறது. යාපත කරනවා. ஹalleluya. හalleluya. கர்த்தர் தம்முடைய காரியங்களை நோவாக்கு வெளிப்படுத்துகிறார். උන්වහන්සේගේ ක්‍රියාවල් උන්වහන්සේ නෝවාට එළිදරව් කරනවා. அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ඔහුගේ පරම්පරාවටද උන්වහන්සේ பெரிய ආශිර්වාද அழிவில் කරනවා. இருந்து அந்த குடும்பம் காக்கப்படுகிறது. මහත් විනාශයේ ඉඳලා ඒ පවුලම ආරක්ෂාව ලබා ගන්නවා. போய் நாங்க எங்களை பார்த்து கேட்கணும், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். අපි දෙස බලලා අපි ආන්න ඕනේ මම ස්වාමින් වහන්සේට බයෙන් ඇසිරෙනවද කියලා. ஹalleluya. හalleluya. அடுத்ததாக நாங்க பார்ப்போம் தானியேலின் புத்தகத்திலே අපි අරගමු දානියෙල් පොත முதலாவது அதிகாரம் 8வது வசனத்திலே පළවෙනි පරිච්ඡේදයේ 8වෙනි පදය. வாலிப பிள்ளைகள் கூட ரொம்ப கவனமா அந்த காரியங்களை பாருங்க. තරුණ දරුවන්ද මේ දේවල් ඉතාමත් උමනාවෙන් මෙනෙහි කරන්න. தானியேல் முதலாவது அதிகாரத்துல දානියෙල් පළවෙනි පරිච්ඡේදයේ 8வது வசனத்தை நாங்க ஒரு வாசிப்போம். 8වෙනි පදය. பழைய ஏற்பாட்டிலே 1028வது பக்கம், தமிழ் வேதாமத்துல பழைய ஏற்பாட்டில் 1028, தானியேல் முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. 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 தானியேல் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், දානියෙල් කොයි ආකාරයෙන් ඉන්නව මිනිසෙක් නම් இவன் ஒரு வாலிபன். ඔය තරුණයේ நேபுகாத் நேச்சார் வந்து பாபிலோன் அந்த சிறையிருப்பின் நேரத்திலே නේබුකාදනේචාරේ පාබිලෝන් වල ඉර ඉතපපු ඒ කාලයේදී எருசலேமுக்கு வந்து முற்றுகை போட்ட பொழுது ජෙරුසලේම අල්ලාගත්තව වට කරපු ඒ අවස්ථාවේදී இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வரப்பட்ட வாலிபர்களில் ஒருவனாக இந்த தானியேலும் இருக்கிறார். ඉස්රායල් වල ඉඳලා ගෙනාපු තරුණ දරුවන් තුල මේ දානියෙල්ද එක්කනේ. அதே போல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் இருக்கிறார்கள். ඒ ආකාරයෙන් ஷாத்ராக் මේෂාක් ආබේද්නේගෝද ඉන්නවා. இப்ப இந்த ராஜ அரண்மனையிலே பிரதான பொறுப்பை கொடுக்கும்படியாக මේ රජ මාලිගේ ප්‍රධාන නායකත්වයේ දෙන පිණිස இந்த வாலிபர்களுக்கு ட்ரைனிங் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். තරුණ දරුවන්ව පුහුණු කරගෙන ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ராஜா என்ன சொல்றாரு? රජතුමා මොනවද இந்த කියන්නේ? வாலிபர்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்க சொல்றாரு சாப்பாடு? මේ තරුණයන්ට මොනවද කෑම දෙන්න කියලා ராஜா කියන්නේ? அன்றாட என்ன சாப்பிடுறாரோ රජතුමා දිනෙන් දින මොනවද කන්නේ? அன்றாட அவர் குடிக்கிற இந்த திராட்சை ரசம் உட்பட ඔව් සෑම දවසම බොන්නා වූ මේ මුද්‍රික පානයේද இந்த வாலிபர்களுக்கும் கொடுத்து அவர்களை வளர்க்கும்படி சொல்லுகிறார். මේ තරුණ දරුවන්ටද දීලා ඒව වර්ධනය කරවන්න කියලා කියනවා. அப்ப குறிக்கப்பட்ட காலத்துல பிறகு அவங்க நல்ல திடகாத்திரமா ஸ்ட்ராங்கா இருந்தா அதுல இருந்து சிலரை இந்த அரண்மனைக்காய் தெரிவு செய்ய போகிறார்கள். නියම වූ කාලයේ අවසානයේදී හොඳට දැඩි ලෙස පෝෂණය ලබාගෙන ඉන්නා වූ තරුණයන්ව තෝරගන්න පිණිස. ஆமென். ආමේන්. நம்மளோட வாலிய பிள்ளைகளை முன்னுக்கு அது இதெல்லாம் வச்சா என்ன செய்ய பார்ப்பாங்க சில நேரத்துல? තරුණ දරුවන් ඉදිරියේ මොන මොන දේවල් තිබ්බන ඒගොල්ලෝ මොනවද කරන්න බලන්නේ? வாலிபர் மட்டும் இல்ல, பெரியவங்களும் இருப்பாங்க. තරුණයන් පමණක් නෙවෙයි අනිත් අයත් ඉන්න நீங்க පුළුවන්. அப்படி இல்ல, நம்மள ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா? අපි සියලු දෙනාම ස්වාමීන් වහන්සේගේ දරුවන්. 8ஆம் வசனத்துல என்ன வாசிச்சோம்? 8වෙනි පදයේදී අපි මොනවද தானியேல் කිව්වේ? ராஜாவின் போஜனத்தினாலும் දානියෙල් රජතුමාගේ භෝජනයෙන්ද அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் බොන්නා වූ මුද්‍රික පානයෙන්ද தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று තමාව කැළලි නොකරන පිණිස தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு තමාගේ අදවතේ තීරණයක් තුල தன்னை தீட்டுப்படுத்தாதபடி තමාව කැළලි නොකරන පිණිස பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ප්‍රධානියාගෙන් ඔහු ඉල්ලා සිටියා. ஆமென். ආමේන්. யார் இப்படி காத்துக்கொள்வாங்க தன்னை? කවුද මේ ආකාරයෙන් තමන්ව ආරක්ෂා කරගන්නේ? சாப்பாட்டுல சரி, කෑමෙන් හරි நான் ஏதாவது குடிச்சு சரி, මම මොනාරි බීලා හරි என்னை தீட்டுப்படுத்திட கூடாது அப்படின்னு சொல்லி මාව මම කැළලි නොකරන පිණිස யாரு பாதுகாத்து கொள்வா? කවුද මේ ආරක්ෂා කරගන්නේ?
சொல்லுங்க. කවුද? யாருக்குள்ள தேவ பயம் இருக்கிறதோ. කවුරු තුල දෙවියන් වහන්සේගේ බය තිබෙනවද? தேவ பயம் இல்லாட்டி என்ன செய்வாங்க? දෙවියන් වහන්සේගේ බය නැත්තම් මොනවද කරන්නේ? சிஸ்டருக்கு முன்னுக்கு மரியாதையா குடிக்க மாட்டாங்க, සිස්ටර් ඉදිරියේ ආකාරයෙන් ගෞරවයෙන් சபையார் முன்னுக்கு செய்ய மாட்டாங்க, සභාවේ ඉදිරියේ කරන්නේ மறைவில போய் செஞ்சுட்டு வந்துருவாங்க. ඇඟවලා ඒ දේ කරනවා. ஆமென். ආමේන්. ஆனா கத்தர் பயம் இருந்தா என்ன செய்வாங்க? නමුත් දෙවියන් වහන්සේගේ බය තිබෙනවා නම් මොනවද කරන්නේ? என்ன யாரு பாக்குறா? මාව කවුද බලන්නේ? சத்தமா சொல்லுங்களேன், யாரு பாக்குறா? සද්දෙන් කියමු මාව කවුද ஒரு බලන්නේ? ரூம்ல போயிட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு நான் உட்கார்ந்து இருந்தாலும் யார் என்ன பாக்குறா? කාමරයක් අස්සට ගිහිල්ලා දොර ජනල් වහලා මම වාඩි වෙලා හිටියොත් කවුද මාව බලන්නේ? யாரு பாக்குறா? කවුද බලන්නේ? கர்த்தர் பார்க்கிறார். ආමේන්. ස්වාමීන් වහන්සේ இந்த බලනවා. தானியேல் என்ன சொல்றாரு? දානියෙල් මොනවද இந்த කියන්නේ? சாப்பாட்டுனால சரி, මේ කෑමෙන් හරි இந்த திராட்சை ரசத்தினாலும் சரி, මේ මුද්‍රික පානයෙන් நான் හරි என்னை தீட்டுப்படுத்திட கூடாது என்று சொல்லி මම මාව කැළලි නොකරන පිණිස தங்களை பராமரிக்கிற தலைவனிடத்திலே போய் வேண்டிக் கொண்டான். තමාව බලා ගන්නව ප්‍රධානියා ගාව ගිහිල්ලා ඉල්ලා සිටිනවා. என்ன சாப்பிடுறாரு தானியேல்? දානියෙල් මොනවද කන්නේ? பருப்பும் சோறும். පරිප්පුයි බතුයි. எனக்கு இந்த ராஜ சாப்பாடெல்லாம் வேணாம், මට මේ රජ භෝජනේ இதுல එපා. சாப்பிட்டா அந்த திராட்சை ரசத்தை நான் குடிக்க வேண்டி வந்துரும். මේවා කෑවනම් මේ මුද්‍රික පානයද මම எனக்கு බොන්න பருப்பு වෙනවා. சோறும் மட்டும் தாங்க. මට පරිප්පුයි බතුයි පමණක් දෙන්න. இப்படி தேவ பயமும் பரிசுத்தமும் இருக்க வேண்டும். මේ ආකාරයෙන් දෙවියන්වහන්සේගේ බයද අවංකභාවයද තිබෙන්න ඕනේ. ஆமென். ආමේன். அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ආමේන්. ඒ අයට ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. எத்தனை பேர் தானியேலுடைய புத்தகத்தை வாசிச்சு இருக்கிறீங்க? කී දෙනෙක් දානියෙල්ගේ පොත මෙනෙහි කරලා තිබෙනවද? பருப்பு சோறும் சாப்பிட்டு தானியேல் எப்படி இருந்தாரு? පරිප්පුයි බතුයි කාලා දානියෙල් කොහමද හිටියේ? மத்த வாலிபர்லாம் நல்லா சாப்பிட்டு ராஜ சாப்பாடு சாப்பிட்டு புஷ்டியா இருந்தார்கள், தானியேல் ஒல்லியா இருந்தாரா? අනිත් සෑම දෙනාම රජ භෝජන කාලා ඉතාමත් දැඩි ලෙස හිටියා. නමුත් දානියෙල් කෙට්ටු වෙලා හිටියද? தானியேல் எப்படி இருந்தானா? දානියෙල් කොහමද හිටියේ? மற்றவர்கள் எல்லாரை விட திடகாத்திரமா இருந்தான். අනිත් සෑම දෙනාට වඩා ඉතාමත් නිර්භීතව හිටියා. சாப்பாட்டுல கூட தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்ற தேவ பயம். කෑමෙන්වත් තමාව කැළලි නොකරන පිණිස ආරක්ෂා ගත්තා වූ දෙවියන් වහන්සේගේ බය. ஆமென். ආමේන්. தேவனுக்கு பயப்படுறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? දෙවියන් වහන්සේට බය වෙන්නව මනුෂ්‍යයාට ස්වාමීන් වහන්සේ මොනවද நாம் කරන්නේ? தெரிந்து கொண்டு வழியை போதிப்பாரு, උන්වහන්සේ එයාට උන්වහන්සේගේ තමාගේ මාර්ගය அவர்களுக்கு நன்மை උගන්වනවා. செய்வாரு, එයාට යාපත அவங்க කරනවා. சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். එයාගේ වංශයේද උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. வாசிங்க முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. தானியேல் முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனம் දානියෙල් පළවෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදය. வாசிங்க. இந்த 4 வாலிபரும், இந்த வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவனாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? අපි දස උන්වහන්සේගේ නාමයේ මහිමයට පත් කරමුද? எத்தனை வாலிய பிள்ளைகள், எத்தனை படிக்கிற பிள்ளை, ஐயோ எனக்கு அறிவில்லையே, எனக்கு ஞானம் இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறீங்க. කොච්චර ඉගෙන ගන්නව දරුවානේ ආකරේ තරුණ තරුණියන් මට ඥානය නැණි කියලා මට බුද්ධියක් නැණි කියලා කැළඹෙනවද? என்ன ரகசியம்? මොනවාද රහස? தானியேலுக்கும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுக்கும் ஆண்டவர் என்னத்தை கொடுத்திருந்தாரோ? දානියෙල්ට ශාද්‍රක් මේෂාක ආබේද්නේකොට උන්වහන්සේ මොනවද දීලා තිබුණේ? பாருங்க என்ன கொடுத்தாரா? சகல எழுத்திலும் සෑම අකුරෙන්ද ஞானத்திலும் ඥානෙන්ද அறிவிலும் සෑම அறிவை ඥානෙන්ද சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். තාමත් දැනුම උන්වහන්සේ දීලා තිබුණා. கர்த்தருக்கு பயப்படுதல் උන්වහන්සේට බය වෙන්නව මනුෂ්‍යයා. ஞானத்தின் ஆரம்பம். මේ ඥානයේ පටන් ගැනීම. எல்லாரும் வாலிபர் சின்னவங்க சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ස්වාමින් වහන්සේට බය වෙන එක. ஞானத்தின் ஆரம்பம். ඥානයේ පටන් ගැනීම. இவர்களுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாரு? උන්වහන්සේ මොනවද දුන්නේ? ஞானத்தை, அறிவை, புத்திய, சாமர்த்தியத்தை அதிகமாய் தேவன் கொடுத்தார். ඥානය බුද්ධිය උන්වහන්සේ බෝලෙස දුන්නා. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? தேவ பயம். ආමේන්. දෙවියන් වහන්සේගේ බය. நான் சாப்பாட்டுலயா குடிக்கிற காரியத்துல கூட கடவுளை தீட்டுப்படுத்திட கூடாது. කෑමෙන් බීමෙන්වත් මම ஆண்டவரை துக்கப்படுத்திட கூடாது. උන්වහන්සේට என்னை දුකටපත් தீட்டுப்படுத்திட කරන්න கூடாது. මාව කැළලි නොකරන්න அவ்வளவு ஒரு ඕනේ. தேவ பய பக்தி. එච්චර දෙවියන් වහන්සේගේ அப்ப බය. தேவன் இவர்களுக்கு அறிவை, ஞானத்தை, புத்தி அதிகமாய் கொடுத்ததும் அல்லாமல் දෙවියන් වහන්සේ මේ අයට ඥානයේද බුද්ධියේද වැඩියෙන් දුන්නා එක පමණක් නෙවෙයි. தானியேலுக்கு என்னத்தை கொடுத்தாரா? දානියෙල්ට මොනවද උන්වහන්සේ இல்லையா? දුන්නේ? சகல தரிசனங்களையும் සෑම දර්ශනයේද சொப்பனங்களை அறிவித்தக்க அறிவுள்ளவனாக்கினார். සොප්පනයන්ට තේරුම් කියනව හැකියාවද උන්වහන්සේ දුන්නා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ராஜா கண்ட சொப்பனங்களுக்கெல்லாம் யாரு விளக்கம் சொல்ல முடியும்? රජතුමා දැක්කා වූ ඊනට ඔක්කොම කවුද ඒකට තේරුම් කිව්වේ? ரகசியத்தை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துறார்? ඒ රහස උන්වහන්සේ කාටද එළිදරව් කරේ? கர்த்தருக்கு ස්වාමින් වහන්සේට பயப்படுகிறவர்கள். බය වෙන්නව මනුෂ්‍යයාට. அப்ப யாருக்கு இங்க வெளிப்படுத்துறார் ஆண்டவர்? එහෙනම් කාටද උන්වහන්සේ මේ ස්ථාන එළිදරව් කරන්නේ? யாருக்கு வெளிப்படுத்துறாரு? කාටද එළිදරව් කරන්නේ? தானியேலுக்கு. දානියෙල්ට. ஹalleluya. හalleluya.
ஹalleluya. හලෙලූයා. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் தானியேல? ඒ නිසා දානියෙල්ට ස්වාමීන් வாசிங்க වහන්සේ 6ஆம் මොනවද அதிகாரம் 3ஆம் வசனம். 6වෙනි පරිච්ඡේදයේ 3වෙනි இதெல்லாம் நோட் පදයේ பண்ணி திருப்பி போய் வாசிங்க, தியானித்து பாருங்க. මේ දේ සෑමදේම ඔයගොල්ලෝ සටහන් කරගෙන නැවත කියවන්න. வாசிப்போம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். දානියෙල් 6:3 ஆ. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கு தேசாதிபதிகளுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்ய முழுமைக்கு அதிகாரியா ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஹalleluya. හලෙලූයා. தானியேல் எப்படி உயர்த்தப்பட்டாரு? දානියෙල් කොහොමද උසස්කම් ලැබුවේ? எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிகளுக்கும் மேற்பட்டவனாக සෑම ප්‍රධානියන්ටද දේශීය නායකයන්ට முழு වඩා ராஜ்யத்துக்குமே මුළු රාජ්‍යයටද யார் அதிகாரியாய் மாறினது? කවුද නායකයෙක් ලෙස சத்தமா சொல்லுங்க, වෙනස් யார் அதிகாரியாய் மாறினது? කවුද නායකයෙක් ලෙස පත් වුණේ? දානියෙල්. அவனுக்குள்ள என்ன இருந்துச்சா? ඔහු තුල මොනවාද තිබුණේ? விசேஷ ஆவி. විශේෂ ආත්මයක් තිබුණා. ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். ආත්මයන් වහන්සේ ඔහු තුල හිටියා. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? தேவனுக்கு பயப்படுகிறவன், දෙවියන් වහන්සේට බය වෙන්නා වූ தன்னை මනුෂ්‍යයා, தீட்டுப்படுத்தாமல் காத்து கொண்டவன். තමාව කැළලි නොකර ආරක්ෂා කරගත්තා වූ அதனால මනුෂ්‍යයා. தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தலை கொடுத்தார். ඒ නිසා தம்முடைய උන්වහන්සේ ரகசியங்களை வெளிப்படுத்தினார். රහස් එළිදරව් කරා. அவனை ஆசீர்வதித்து தேவனை உயர்த்தினார். ඔහුට ආශිර්වාද කළා, උන්වහන්සේ උසස් කරා. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து நடந்தா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்? කී දෙනෙක් කියනවාද මම දෙවියන් වහන්සේට බයෙන් ඇසිරෙනවා නම් උන්වහන්සේ මට ආශිර්වාද කළා, උසස් කරනවා உயர்த்துவாரா? කියලා. උසස් කරයිද? மேன்மைப்படுத்துவாரா? උසස් කරයිද? ஹalleluya. හලෙලූයා. அவருடைய திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவாரா? උන්වහන්සේගේ සැලසුම අපිට එළිදරව් කරයිද? ஆமென். ආමේன். ஹalleluya. ஹalleluya. கடைசியாக ஒரு வசனத்தை பார்ப்போம். අන්තිමට එක වචනයක් අපි ஆதியாகமம் මෙහෙ කරමු. 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். උපැති 39 எங்களுக்கு නවය எல்லாருக்கும் පදය. தெரிந்த ஒரு நபர். අපි සෑම දෙනාම இவரையும் දන්නවා தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். මෙයාටද උන්වහන්සේ ආශිර්වාද කළ උසස්ව තැබ්බා. அதற்கான ரகசியம் என்ன? ඒට රහස කුමක්ද? ஆதியாகமம் 39:9 39 උපැති 39 9වෙනි පදය. வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது யார்? இது இப்படி சொல்றா? කවුද මේම කියන්නේ? சொல்லுங்க சத்தமா, யார் சொல்றா? කවුද මේම කියන්නේ? யோசேப்பு கிழவனா வாலிபனா? යෝසේපේ ආකාරයෙන් වැඩිහිටියෙක්ද නැත්නම් තරුණ දරුවෙක්ද? ஆமென். ආමේන්. ஒரு வாலிபன், එක තරුණ දරුවෙක්. இளம் வாலிபன். ඉතාමත් තරුණ அவனா දරුවෙක්. எந்த பிரச்சனைக்கும் போகல. කිසි ප්‍රශ්නයකට ඕම ගියේ නෑ. அவனை தேடி பிரச்சனை வருது. ඔව සොයාගෙන ප්‍රශ්න එනවා. இல்லை, அவர் பெண் வருகிறாள். එක කාන්තාවක් එනවා. அவனோடு தவறான முறையில் நடந்து கொள்ளும்படியாக. නපුරු විදියට ඇසිරෙන්න வீட்டுல கூட யாருமே இல்ல. නිවසේවත් කවුරුවත් නෑ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. சில இடத்துல பிசாசு சொல்லுவா, நீ அந்த ரங்கத்துல பாவம் செஞ்சா யாருக்கும் தெரியாது. සමහර විට යක්ෂයා කියනවා නුඹ ඇතුළාන්තයෙන් පව් කරා නම් කාටවත් දන්නේ නැහැ කියලා. ஆமென். ආමේන්. அம்மா அப்பா இல்ல, දෙමව්පියන් නැහැ. ஊழியக்காரவங்க இல்ல, දේව සේවකයන් නැහැ. வீட்டுல யாரும் இல்ல. නිවසේ කවුරුවත් නැහැ. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. யோசேப்பு இருக்கிற இடத்துல யாரும் வீட்டுல இல்ல. යෝසේප් ඉන්නා වූ ස්ථානයේ කවුරුවත් ඒ නිවසේ அந்த නැහැ. பெண் தானாய் வருகிறாள். එක කාන්තාවක් එයාම එනවා. இவ என்ன சொல்றாரு? ඔව් මොනවද කියන්නේ? என்ன சொல்றாரு? ඔව් මොනවද කියන්නේ? நான் தேவனுக்கு விரோதமாக ආමේන්. මම දෙවියන් වහන්සේට විරුද්ධේ பாவம் செய்வது எப்படி? පව් කරන්නේ කොහමද කියලා අහනවා. ஆமென். ආමේன். அப்ப யோசேப்புக்குள்ள என்ன இருந்துச்சு? එහෙනම් යෝසේප් තුල මොනවද තිබුණේ? கர்த்தருக்கு பயப்படுற பயம். දෙවියන් වහන්සේට බය වෙන්නව බය. ஆமென். ආමේன். யாரு பார்த்தாலும் பார்க்காட்டி என் தேவன் என்னை காண்கிறார். කවුරු බැලුවොත් බලන්නේ නැති වුණොත් දෙවියන් වහන්සේ நான் මාව தேவனுக்கு බලනවා. விரோதமாய் பாவம் செய்ய முடியாது. මම දෙවියන් වහන්සේ විරුද්ධයෙන් පව් කරන්න බෑ. ஆமென். ආමේන්. அவன் ஓடியே போறான். ඔව් දුවලාම යනවා. வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடுறான். වස්ත්‍රයේද අත්හැරලා ඔව් දුවලා යනවා. இன்னைக்கு சில நேரம் நமக்கு பாவம் நம்ம அருகில் வந்தா சில நேரத்துல என்ன நடக்குது? අපේ ළඟට පාපේ එනවා නම් සමහර විට මොනවද සිදුවෙන්නේ? ஐயோ தெரியாம விழுந்துட்டோம், අයියෝ මම දන්නේ නැතුව වැටුණා. இப்படி நடந்துருச்சு, මේම සිදු වුණා. அப்படி நடந்துருச்சு. මේම සිදු වුණා. யாரும் காரணம் சொல்ல முடியாது, பாவம் செஞ்சிருச்சு. කවුරුවත් හේතුවක් කියන්න බෑ පව් කරලා. யாருக்குள்ள உண்மையான தேவ பயம் இருக்கிறதோ කවුරු තුල අවංකව උන්වහන්සේගේ බය තිබෙනවද? அவங்க
அவங்க ஒரு நாள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டார்கள். ඒගොල්ලන් කිසි විටක උන්වහන්සේට විරුද්ධයෙන් පව් කරන්නේ නැහැ. அல்லேலூயா. Hallelujah. யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். යෝසේප් තමගේ අවංකවේ ශුද්ධභාවය தேவ රැකගත්තා. பயம் உள்ளவனாய் இருந்தான். දෙවියන් වහන්සේට බයෙන් ඇසිරුණා. கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாரு? උන්වහන්සේ උට මොනවද කරේ? வாசிச்சு முடிப்போம். ஆதியாக 41ஆம் அதிகாரத்துல උපැත්ති 41 40 41 வாசிங்க. 40 41 අපි කියවමු. ஆதியாகம 41ஆம் அதிகாரம் උපැත්ති 41 40வது 41ஆம் வசனங்கள். 40 වෙනි 41 වෙනි පදවල්. ஆ. எகிப்தின் ராஜா சொல்லுகிறாரு, நீர் என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திர உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொன்னார். ஹalleluya. ஹalleluya. யோசேப்பு ஆண்டவர் எப்படி உயர்த்தினாரு? යෝසේප ස්වාමීන් වහන්සේ කොහොමද උසස් කරේ? சொல்லுங்க, எப்படி உயர்த்தினாரு? කොහොමද උසස් කරේ? முழு எகிப்து தேசத்துக்கும் සම්පූර්ණ මිශ්‍ර දේශයටම ஒரு அதிகாரியாக එක නායකයෙක් ලෙස ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? උන්වහන්සේ ආශිර්වාද කරාද? ஆண்டவர் உயர்த்தினாரா? උන්වහන්සේ උසස් කරාද? காரணம் என்ன? හේතුව කුමක්ද? தேவ பயம். ආමේන්. දෙවියන් වහන්සේගේ இவருக்கும் බය. ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்தாரு. ඔහුටද උන්වහන්සේගේ දර්ශනය උන්වහන්සේ சொப்பனங்களை දෙල කරා. வெளிப்படுத்துகிற ஆண்டவருடைய இந்த ரகசியங்களை அறிகிற திறமையை தேவன் கொடுத்தார். ඊනේට අර්ථය කියනවා උන්වහන්සේගේ රහස එළිදරව් කරන්නා වූ හැකියාව උන්වහන්සේ දුන්නා. ஆமென். ආමේන්. என்ன வாசிச்ச சங்கீதத்துல? අපි ගීතාවලිය මොනවද கர்த்தருக்கு කිව්වේ? பயப்படுகிறவர்களுக்கு ස්වාමීන් වහන්සේට බය වෙන්නව அவருடைய ඇත. வழியை தேவன் போதிக்கிறார். උන්වහන්සේගේ මාර්ගය උන්වහන්සේ அவர்களுக்கு நன்மை උගන්වනවා. செய்கிறார். එයාට යාපත அவருடைய කරනවා. சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். එයාගේ වංශයට அவருடைய ආශිර්වාද කරනවා. ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். උන්වහන්සේගේ රහස්ද උන්වහන්සේ එළිදරව් කරනවා. நோவாவுடைய வாழ்க்கையில நடந்துச்சா? නෝවාගේ ජීවිතේ සිදු වුණාද? நடந்துச்சா இல்லையா? සිදු වුණාද? நடந்துச்சு. ඒ ආකාරයෙන් සිදු වුණා. அடுத்தது யாருடைய வாழ்க்கையில? ඊළඟට කාගේ ජීවිතේද? தானியேலுடைய வாழ்க்கையில, දානියෙල්ගේ ජීවිතේද? யோசேப்புடைய வாழ்க்கையில, යෝසේප්ගේ ජීවිතය තුලදීද? என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில விதமான ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் මගේ ඔයගලන්ගේ ජීවිතේ මෙවැනි ආශිර්වාදය ගලා එන්න ඕනේ නා. கர்த்தருக்கு பயந்து நடங்க. ස්වාමින් වහන්සේට බයෙන් ඇසිරෙන්න. ஆமென். ආමේன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்க